பிரதமர் வீட்டு வசதி திட்ட முறைகேடு விவகாரம் தொடர்பாக அறிக்கை தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். 2020-21 நிதியாண்டில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் 54 லட்சம் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விவரம் குறித்து தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். கூடுதல் தகவல். ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இந்திரா வீட்டு வசதி திட்டம், பிரதமர் வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழே சென்னை அடுத்த சோழவரம் பகுதியில பயனாளிகளுக்கு மானிய தொகை வழங்கியதுல குறிப்பா கடந்த அதிமுக ஆட்சியில 2021 நிதியாண்டுல 54,40,000 ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததாக கூறி அந்த சோழவரத்தை சேர்ந்த தாமோதர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வீட்டு வசதி திட்டத்தின் கீழே வழங்கப்படும் அந்த தொகை வீடு கட்டாதவர்களுக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கும் வழங்கப்பட்டதாகவும், இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அளித்த புகார் மீது விசாரணை நடத்த தவறிழைத்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வாங்கிய அந்த ஆவணங்களையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் புகார் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், ஏற்கனவே 25 சாட்சிகளும் விசாரணை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் பதிலளித்தார். இதையடுத்து நலத்திட்டங்களை நடக்கும் அந்த முறைகேடுகளை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லையா என்றும், புகார் அளித்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் இந்த முறைகேடு தொடர்பான விசாரணை குறித்த ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணை 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.